ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ஜவ்வரிசி கொழுக்கட்டை. அதாவது இந்த நல்ல சம்மரில் நமக்கு இந்த சம்மரில் வயிற்றுக்கு இதமான இது போல் ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. வெறுமே ஜவ்வரிசி வச்சு சில பேர் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது சில சமயத்தில் அது சரியாக வராது, ஒரு மாதிரி பிடிக்க வராது கொழுக்கட்டையாக. அதனால் அந்த ஜவ்வரிசிக்கு ஈக்குவலாக அதே மாதிரி 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்து அதையும் நம்ம ஊற வச்சுக்கணும். இது ரெண்டுமே நல்லா ஊறட்டும். பாருங்கள், இந்த இட்லி அரிசியும் நல்லா ஊற வச்சுருங்க. அது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் அரிசி மட்டும் கொஞ்சம் நல்லா 2 மணி நேரம் ஊறணும் அரிசி. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை நல்லா நம்ம கழுவி ஒரு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். மிக்சியில் ஒரு ஆப்பமாவு பதத்துக்கு இந்த அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஜவ்வரிசிக்கு உள்ள பூரணம் வைக்கிறதுக்காக அரை முடி தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதில் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு கலந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். தேங்காய் துருவியாச்சு. இந்த அரை கப் தேங்காய் துருவியாச்சு. இதில் வந்து ஒரு அரை கப் சர்க்கரை, நம்ம எடுத்த ஜவ்வரிசியில் அரை கப் சர்க்கரையை இந்த தேங்காயில் போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கணும். இது நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து அதை ஜவ்வரிசி கொழுக்கட்டைக்கு பூரணமாக வைக்க போகிறோம். அதனால் இதை நல்லா இப்படி கலக்கி வச்சுக்கலாம். அடுத்து அந்த அரிசி இருந்தது இல்லையா, அந்த அரிசியை நல்லா அரைச்சிக்கணும். இந்த போல் ஒரு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு தோசை மாவோ அல்லது ஆப்பமாவோ பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு இப்போ இந்த மாவை ஊற்றணும். மாவை ஊற்றி இதை வந்து நம்ம கிண்டிக்கணும். நல்லா இப்படி கட்டியார அளவுக்கு நல்லா இப்படி கிண்டுங்க. மிக்சியில் அரைச்ச மாவு, புழுங்கலரிசி மாவு 1 கப் சொன்னேன். அப்படி இல்லாட்டி புழுங்கலரிசி இல்லாட்டி பச்சரிசியும் 1 கப் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அப்படி கிண்டிக்கங்க. ஆனால் ஜவ்வரிசி அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை. இது இப்படியே கிண்டுங்க. நல்லா கெட்டியாக வர அளவுக்கு இப்படி கிண்டணும். இப்போ இந்த மாவை நல்லா அப்படி கிண்டணும். நான் ஊற்றின மாவு நல்லா அப்படி டைட்டாக கிண்டும் போது நல்லா அப்படி டைட்டாக வரும். இந்த சமயத்தில் இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வரிசியும் நல்லா போட்டு அதிலே நல்லா கலக்கிடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. ஜவ்வரிசியில் தண்ணி இல்லாமல் மொட்டை பிழிஞ்சி வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் தான் போடணும். இதையும் போட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஜவ்வரிசியை மட்டும் போட்டு நல்லா அப்படி கலக்கணும். இது எல்லாம் நல்லா ஒன்றா சேரணும். இதிலே கெட்டி ஆகிடும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே அந்த சூட்டிலேயே நல்லா அப்படி கலரி விட்டுடுங்கன்னா நல்லா கெட்டியாக அப்படி வந்துடும். இது போல் நல்லா மாவை கிண்டிட்டு நல்லா டைட்டாக அப்படி வந்துட்ட பிறகு கொஞ்சம் சூடு ஆறணும். ஒரு 10 நிமிஷம் காலை இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா இது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையில் இப்படி எண்ணெய் ஊற்ற அப்போ தான் நம்ம ஒட்டாமல் வரும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து ஒட்டுற தன்மை ஸ்டிக்கி டைப் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு தட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாழை இலையோ பிளாஸ்டிக் கவரோ எடுத்துக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் அப்படி எண்ணெயை ஊற்றி அது நல்லா இப்படி தடவி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி தடவிக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, கையில் எண்ணெய் விட்டால் தான் ஒட்டாது.
இந்த ஜவ்வரிசியை நல்லா அப்படி உருண்டை பண்ணி இப்படி தட்டணும். தட்டி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் போட்டுக்காங்க, இல்லை தண்ணி கூட வச்சுக்கலாம். அது தட்டாமல் இருக்க அதில் வந்து இன்னும் அந்த தேங்காய் போடணும். ஏற்கனவே நம்ம கலக்கி வச்சுக்கோம் இல்லையா, தேங்காய் போடணும். அதை நடுப்புற அப்படி வச்சுட்டு அதை நல்லா அப்படி இதை நல்லா அப்படியே மூடி உருண்டையாக பண்ண வேண்டியது தான். அப்படியே அப்படி உருண்டையாக பண்ணிடணும். ஜவ்வரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் கூட போதும். ஏன்னா அதோட மாவு வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஓட்டு. அதனால தான் நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வச்சு காட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் இதெல்லாம் தட்டி அதுக்கப்புறம் அப்படி ஒட்டி விடுங்க. வச்சுன்னா அதை அப்படியே எடுத்து அதை அப்படியே மூடி அப்படியே ரவுண்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உருண்டையாக வந்துடும். நான் வந்து கையிலேயே இது பண்ணிவிடுவேன். சில பேருக்கு வராது, அதனால தான் நான் பிளாஸ்டிக் கவரில் எப்படி செய்கிறதுன்னு பண்ணுவேன். நல்லா இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிங்க, அது அப்போ தான் நல்லா ஒட்டி ரவுண்டாக ஷேப் வந்துடும். அதே சமயத்தில் நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டீமரோ இல்லை இட்லி பாத்திரமோ வச்சு எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை இப்படி நல்லா வச்சு இது பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சுட்டு ஸ்டீமில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கொழுக்கட்டை எப்படி இருக்குது, வெந்துடுச்சான்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக ஜவ்வரிசி கொழுக்கட்டை அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் கையில் எடுக்காமல் கொஞ்சம் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுங்க. ஏன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். அது ஒரு ஸ்பூன் அது மாதிரி எடுத்துக்கோங்க கையில். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எடுக்கும்போதே உடையும். அதனால் வந்து மெல்லமாக ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துடுங்க. பாருங்கள் எடுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா நல்லா அழகாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெயிலுக்கு இதமான ஜவ்வரிசி கொழுக்கட்டை இது வந்து பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் கொடுங்க. குழந்தைங்க பொதுவாக ஃப்ரை பண்ணது தான் கேட்பாங்க, ஆனால் இதெல்லாம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சொல்லி புரிய வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி கொழுக்கட்டை நல்லா வெந்தாச்சு. இதுக்கு ஜவ்வரிசின்னு சொல்லலாம், முத்து கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா இது ஆறின பிறகு பாருங்கள் முத்து முத்தாக தெரியும் அந்த ஜவ்வரிசி எல்லாம். அதனால் இது பேர் முத்து கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.